உன்னை யாரும் தடுக்கவில்லை. உன்னை தடுக்கிறது நீ உன்னை பற்றி நம்பும் பழைய கதைதான். சாணக்கியர் சொல்வார், பலவீனம் வெளியிலில்லை, அது மனதில் உருவாக்கப்பட்ட நிழல். நாம் பலர் நினைப்பது, எனக்கு தெரியாது, நான் முடியாது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ மறந்திருக்கிறாய், தெரியாதது இல்லை. உன் மனதில் 2 உலகங்கள் இருக்கின்றன. ஒன்று விழிப்பு மனம், இன்னொன்று மறைமனம். நீ கற்றதெல்லாம், நீ அனுபவித்ததெல்லாம் மறைமனத்தில் சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சவால் வந்தவுடன் விழிப்பு மனம் கத்தும், இது புதுசு, இது பயம். ஆனால் மறைமனம் அமைதியாக சொல்கிறது, இதற்கான சக்தி உன்னுள் இருக்கிறது. அதனால் சவால் வந்தால் ஓடாதே, அது உன் மறைந்த திறனை திறக்க வந்த சாவி. சாணக்கியர் யுத்தத்தில் ஒரு விதி சொன்னார், எதிரியை பார்த்து ஓடினால் பயம் வளர்கிறது, எதிரியை நேராகப் பார்த்தால் பலம் விழிக்கிறது. இதுதான் தன்னைத்தான் மீறுதல், பழைய நான் முடியாது என்ற எண்ணத்தை உடைத்தல். இப்போது கேள்வி, மனம் எப்படி திறக்கும்? அமைதி மூலம். மனம் கலக்கமென்றால் அறிவு பூட்டல், மனம் அமைதி என்றால் அறிவு திறத்தல். தியானம் மனசத்தத்தை குறைக்கும், மறைந்த நினைவுகளை மேலே கொண்டு வரும், தன்னம்பிக்கையை மெதுவாக வளர்க்கும். நீ ஒருபோதும் பேச பயந்திருக்கலாம், ஆனால் நண்பர்களுடன் சிரித்து பேசியிருக்கிறாய், ஒருவருக்கு ஏதாவது விளக்கியிருக்கிறாய். அப்படியெனில் திறமை இருந்ததே. மேடை புதிது, திறமை புதிதல்ல. நினைவில் வை, உன் எதிரி தோல்வியல்ல, உன் எதிரி உன் பழைய வரையறை. சாணக்கியர் பாணியில் ஒரு உண்மை, தன்னை வெல்லும் மனிதனை உலகம் வெல்ல முடியாது. சவால்களை தேடு, அமைதியை பயிற்சி செய், உன் மறையறிவை நம்பு. நீ புதியதை கற்றுக்கொள்வதில்லை, நீ மறந்த சக்தியை நினைவுபடுத்திக் கொள்கிறாய். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.